திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் வலுவான தாவேக வேட்பாளர். எப்படி இருக்கு திருச்சி தேர்தல் களம்? காலியாக உள்ள 7 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதில் ஒரு தனி தொகுதி தவிர்த்து மீதமுள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் ஒரு தொகுதியில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் போட்டியிட வைப்பது தொடர்பாக திமுக சீனியர்கள் தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார்கள். மேலும் கூட்டணியே இல்லை, திமுக நேரடியாக அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுவதால் திமுக இளைஞரணி நிர்வாகிகளும் இது தங்களுக்கு கிடைத்த சவாலாக ஏற்றுக்கொண்டு முழு வீச்சில் தங்கள் பலத்தை காண்பிக்க தயாராகிவிட்டார்கள். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளது என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிட்டால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்கிற ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு சென்றிருக்கிறது. அதில் கடந்த 1 மாத தாவேக ஆட்சியில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆளும் தாவேக அரசுக்கு எதிராக மக்கள் அதிருப்தியில் வெளிப்படையாக உள்ளது என்றும், அதே நேரத்தில் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்த ஸ்டாலின் நன்றி சொன்ன நிகழ்வு தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் ஒருவித அனுதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜய் நேரடியாக போட்டியிட்டு கூட 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. தற்பொழுது ஸ்டாலின் நேரடியாக போட்டியிடும் பொழுது களம் மாறும் என்றும், மேலும் அதிமுக இந்த தொகுதியில் போட்டியிடாமல் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவளிக்க இருப்பது திமுகவுக்கு மேலும் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது என்கிற பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் விஜய் அப்பாவை காணோம் என்று சட்டசபையில் பேசிய பேச்சுக்கு பதிலடி கொடுத்தே தீர வேண்டும், அதற்கு ஸ்டாலின் சட்டசபைக்குள் மீண்டும் செல்ல வேண்டும் என்பதுதான் திமுக சீனியர்களின் கோரிக்கையாக திமுகவில் ஒலித்து கொண்டிருக்கிறது. மேலும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் வெற்றி பெற்று மீண்டும் சட்டசபைக்கு செல்லும் பொழுது அப்பாவுக்கு கிடைத்த கௌரவம் என உதயநிதி ஒரு பக்கம் கருதுகையில், மறுபக்கம் திமுகவை அடுத்த கட்டத்திற்கு ஸ்டாலின் வெற்றி உதவும் என்கிறார்கள் திமுக சீனியர்கள். மேலும் அதிமுகவுடனும் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவை எட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 4 தொகுதியில் திமுக போட்டியிடும், 2 தொகுதியில் அதிமுக போட்டியிடும். அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் போட்டியிடுவார். திமுக போட்டியிடும் தொகுதியில் அதிமுக போட்டியிடாது. அதிமுக போட்டியிடும் தொகுதியில் திமுக போட்டியிடாது. சீமான் போட்டியிடும் தொகுதியில் அதிமுக திமுக 2 கட்சிகளும் போட்டியிடாது. மூவரின் ஒரே எண்ணம் தாவேகவை வரும் இடைத்தேர்தலில் வீழ்த்துவதுதான் என முடிவு செய்துள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் அனல் பறந்து வருகிறது. அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஸ்டாலின் போட்டியிட்டு மீண்டும் தோல்வியை தொழுவினால் அது திமுகவுக்கு பலத்த அடியாக இருக்கும் என்கிற பேச்சு எழுந்தபோது அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, வெற்றி பெற வைப்பது எங்கள் கடமை என திமுக சீனியர் தலைவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிட இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்கிறது திமுக வட்டாரங்கள். அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக வலுவான வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக தாவேக தரப்பில் ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.